சென்னை மாநகராட்சியின் 191வது மாமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி JL லட்சுமி அவர்களே, சோழங்கநல்லூர் மத்திய பகுதி கழக செயலாளர் D ரவி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ஆணிவேராக செயல்பட்டு கொண்டிருக்கும் சோழங்கநல்லூர் தெற்கு பகுதி கழகத்தின் வட்டக்கழக செயலாளர்கள் 185 கிழக்கு வட்ட கழக செயலாளர் SM தனசேகர் அவர்களே, 187 மேற்கு வட்டக்கழக செயலாளர் மடிப்பாக்கம் N தியாகராஜன் அவர்களே, 189 மேற்கு வட்டக்கழக செயலாளர் பள்ளிக்கரணை விஜயகுமார் அவர்களே, P ராமதாஸ் அவர்களே, 188 மேற்கு வட்டக்கழக செயலாளர் CS செல்வம் அவர்களே, 194 மேற்கு அவர்களே, 190 பள்ளிக்கரணை கிழக்கு வட்ட கழக செயலாளர் P சுரேஷ்குமார் என்கின்ற மாறன் அவர்களே, 190 மேற்கு வட்டக்கழக செயலாளர் பள்ளிக்கரணை எல்லாம் இனி இருக்காது. இன்னிலிருந்து நீங்க புதுசா வாக்காளர் பட்டியலை சேர்த்தாதான் உங்கள் அப்படியே வந்தாலும் 5 மணிக்கு வராங்க, டீச்சருங்களை போட்டு வச்சுக்கிறாங்க. இதையெல்லாம் குறிப்பா நம்மளுடைய அதிமுக ஓட்டு நடுநிலையா இருக்கிற வாக்காளர்கள், நமக்கு வாக்களிப்பவர்கள், நம்ம குடும்பத்தை ஓட்டை நீங்க செக் பண்ணி அந்த ஃபார்மை வாங்கணும். உங்களுக்கு இதனுடைய தெரியாது, ஏதோ ஓட்டு பழைய ஓட்டு இருக்குது வந்துடும், அது கிடையவே கிடையாது. இன்னியோட காலம் முடிஞ்சு போச்சு, ஓட்டு முடிஞ்சு போச்சு. இனி வர்றது ஒவ்வொருத்தரும் வாக்கு சேர்க்கணும், வாக்காளர் பட்டியல வரணும். 2026 அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் வரணும், அண்ணன் எடப்பாடி அண்ணன் முதலமைச்சர் வரணும், சோழங்கநல்லூர் தொகுதியில ஒரு அதிமுக வேட்பாளர் வரணும்னா நீங்கள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்தி இந்த ஃபார்ம் மாதிரி நீங்க வாங்கி சேர்த்து பில்அப் பண்ணி கொடுத்து அது என்ட்ரி ஆகி திருப்பி அந்த வாக்காளர் பட்டியல் லிஸ்ட்ல வருதான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் 2026 ஜனவரி மாசம் இந்த வாக்காளர் பட்டியல் இறுதி பட்டியல் பிப்ரவரி மாசம் வெளியிடுறாங்க. அதுல வரும். நீங்க நம்ம பட்டியல் தான், நான் போன வாட்டி MP எலெக்ஷன் ஓட்டு போட்டேன், உள்ளாட்சி எலெக்ஷன் வாக்களித்தேன், MLA எலெக்ஷன் ஓட்டு போட்டேன், நம்மளுக்கு இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா இருக்காது. எல்லாருக்கும் தெரியுதுங்களா? நீங்க புதுசா ஃபார்ம் திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை உட்பட மாநகர் பகுதிகளிலே பெரும்பான்மையாக கடந்த கால தேர்தலில் வெற்றி பெற்றதன் காரணம் கள்ள ஓட்டு தான். அந்த கள்ள ஓட்டு எப்படி சொன்னார்? 2001 நான் போட்டி போடுறேன், அப்ப இருந்து அந்த இறந்த வாக்காளர் அப்படியே இருக்குது, டபுள் என்ட்ரி அப்படியே இருக்குது, இடம்பெயர்வு அப்படியே குமார் சொன்னார். இந்த வாக்குகளை எல்லாம் கள்ள வாக்குகளாக பயன்படுத்தி நுழைவாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் இந்த சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொண்டால் இந்த கள்ள ஓட்டுகளை போடக்கூடிய வாய்ப்புகள்லாம் பறிபோய்விடும், அதன் மூலம் நாம் தோற்றுவிடும் என்ற பயத்தில் தான் அவர்கள் இன்றைக்கு பதறிக்கொண்டிருக்கிறார். ஒரு அருமையான திட்டம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டை கூட இன்றைக்கு இந்தியாவில் 12 மாநிலங்களில் இந்த பணியை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கின்றது. உதாரணத்திற்கு ஒரு பூத்தில் ஒரு பாகத்தில் ஒரு 1000 to 1200 ஓட்டு இருக்கும். இதில் இறந்த வாக்காளர்கள் ஒரு சிலருக்கு 2 இடத்துல பேர் இருக்கும். பலர் அந்த இடத்தில் ஏற்கனவே வாக்குரிமை பெற்றிருப்பார்கள். பணி நிறுத்தம் காரணமாக, வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்ததன் காரணமாக, பணியிலிருந்து வேறு ஊருக்கு மாற்றம் செய்வதன் காரணமாக இப்படி பல்வேறு வகையிலே ஒரு 300-400 வாக்குகள் அவங்களுக்கு அங்கே வாக்களிக்க தகுதி இல்லாமல் இருக்கும். புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க நம்முடைய BLA2 முகவர் கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிக்க செயலாளர் அண்ணன் KPK அவர்களையும் மற்றும் நம்முடைய கழக அமைப்பு செயலாளர் சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் பொறுப்பாளர் அண்ணன் சிங்காரம் அவர்களையும், அண்ணன் வேணுகோபால் அண்ணன் அவர்களையும், சிவகுமார் அண்ணன் அவர்களையும், ரஞ்சித் பெருந்தம்மா அவர்களையும் மற்றும் நம்முடைய பகுதி கழக செயலாளர் தெற்கு பகுதியில் சில குமாரன் அவர்களையும், TC கருணாநிதி அவர்களையும் மற்றும் OMR அகிலன் அவர்களையும் மற்றும் அனைத்து வட்டக்கழக செயலாளர்களையும்
சாரி கார்த்திகேயன் அவர்களையும் ஐடியின் பொறுப்பாளர் சூப்பராக பேசினாங்க, அதனால் அவரும் வருவார்கள். அனைவரையும் மற்றும் மட்டக்கழக நிர்வாகிகள் சக்திவேலன் அவர்களையும் பிஎல்ஓ 2 என்னுடைய பாசமிகு சகோதர சகோதரிகள் பிஎல்ஓ 2 தான். நீங்கள் போனால் தான் இப்போ ஏரியாவே ஏரியாவிலே ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்களை பிஎல்ஓ 2 எல்லாம் தான் போனோம்னா சகோதர சகோதரிகள் ஸோ அத்தனை பேருடைய அன்புக்கும் சரி, இந்த மீட்டிங்க்கு வருகை தந்த அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுட்டு